Hello friends, welcome to our channel Aari today. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு டிஃபரண்டான ஒரு லோட் ஸ்டிச் பார்க்க போறோம். நீங்க இதுவரைக்கும் இந்த லோட் ஸ்டிச் வந்து பார்த்திருக்கீங்களா அப்படினு தெரியல. ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கும், ரொம்ப கிராண்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நார்மலா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல சொல்லி தருவேன். இப்போ வந்து ஒரு பாட் நெக்ல சொல்லி தந்திருக்கேன். எதுக்காக அப்படினா ஸ்ட்ரைட் லைன் அப்படிங்கறப்போ ஈஸியா போடலாம். இந்த பாட் நெக் அப்படின்லாம் வரும்போது இந்த ஷேப்ஸ்ல எல்லாம் எப்படி போடுறது, ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறதுல கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படினா ஃபர்ஸ்ட் அந்த பாட் நெக் ஷேப்ல வந்துட்டு லோடுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் கொடுக்காம சர்தோசி வந்து நல்ல எம்போஸ்டுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா சுகர் பீட், ஆன்டிக் சுகர் பீடும் சர்தோசியும் எடுத்திருக்கிறேன். இந்த ரெண்டு வச்சு நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நல்ல கிராஸாக பேக் செயின் போட்டு த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு 4 சுகர் பீட் கொடுத்து நல்ல கிராஸாக அந்த சர்தோசியை வந்து கவர் பண்ணி கொடுங்க. நல்ல பீடை ஒட்டி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக். நம்ம எப்போவுமே லோட் ஸ்டிச்சுக்கு போடுற மாதிரி ப்ளெயினாக ஒரு லாங் செயின், பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போட்டு அடுத்தது வந்து சர்தோசி நான் கொடுக்குறேன். நம்ம இது வரைக்கும் பீடில் எம்போஸ்ட் படிச்சிருக்கோம், த்ரெட்டில் படிச்சிருக்கோம், சர்தோசியில் படிச்சிருக்கோம். ஆனால் இது வந்து பீடு வித் சர்தோசி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 4 பீட் எடுக்கிறேன் இல்லையா? இப்போ வந்து பெரிய பைப்பிங் த்ரெட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட்டோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போது வந்து நீங்கள் ஒரு 5 பீடு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இது ஆன்டிக் பீட் அப்படிங்கிறதுனால இதோட சைஸ் வந்து கொஞ்சம் நார்மல் சுகர் பீட், கோல்டு சுகர் பீடை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதனால நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடில் போடுறீங்க, கோல்டு சுகர் பீடுனா 5 பீட் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். சர்தோசி எல்லாமே முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளெயினாக ஒரு ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே குட்டி லாக். கிராஸ் வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய ஷேப்ஸில் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த டிசைன், இந்த ஸ்டிச் வந்து நம்ம டிசைனில் போடும்போது ஈஸியாக வரும். த்ரெட்டு வந்து நார்மல் ஷீயிங் த்ரெட் தான் எடுத்திருக்கிறேன். ஓகேவா? நீடில் வந்து அயன் நீடிலில் பீட்ஸுக்குள்ளே நீடில் எடுத்திருக்கேன். சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ வந்து இந்த ஷார்ப்னஸ் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்துடலாம். அந்த பாட் நெக்கோட அந்த கர்வ் லைனை நான் எப்படி கொண்டு வரேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ வந்து பீடு கொடுத்துட்றேன். நம்ம பீடு எடுக்கும்போதுமே பீடு அன்ஈவனாக இருந்தது அப்படின்னா பீடை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரியான பீடை வந்து போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து குட்டி லாக் வந்து கொஞ்சம் நகட்டி போடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு சர்தோசி வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த ஷார்ப்னஸில் கரெக்டாக எப்படி போடுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ ஒரே ஒரு சர்தோசி போட்டு இதை வந்து நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா கீழே உள்ள பார்ட்டுக்கு வந்து நம்ம தனியாக திரும்ப கிராஸ் கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எண்ணாட் போட்டுட்டேன், ஆனால் வந்து எனக்கு ஃபினிஷிங் சரியில்லை. அந்த லைட்டாக அந்த சர்தோசி அந்த கார்னரில் தெரியுது பார்த்தீங்களா? அதுக்காக நான் இன்னொரு பீடு வந்து போட்டு கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த சர்தோசி வந்து கவர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது பாருங்கள், கீழே உள்ள அந்த பார்ட் ஷேப்க்கு வந்து நல்லா கிராஸாக பீடு வச்சு நம்ம வந்து லோடு போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். அந்த கிராஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அந்த கிராஸ் நமக்கு வந்தால் தான் பார்க்குறதுக்கு டிசைன் நல்லாயிருக்கும். நம்ம நீடிலில் கூட மொத்தமாக எடுத்துக்கலாம். பீட் சர்தோசி, பீட் சர்தோசி இப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு டைமாக எடுத்து போடுறதுக்கு பதிலாக ஒரே டைமில் கூட கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுடலாம். பேஸில் வந்துட்டு இந்த சர்தோசிக்கு பதிலாக நம்ம வந்து பைப்பிங் த்ரெட் கூட கொடுத்துக்கலாம். பைப்பிங் த்ரெட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து சர்தோசியோட லென்த்தும் கொஞ்சம் பெருசாக எடுக்கிற மாதிரி இருக்கும், பீடோட கவுண்ட்டும் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நார்மலாக பீடு வந்து எம்போஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன், பாட் நெக்லேயும் சொல்லி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து எழுதுங்க, கிளியர் பண்ணிடுறேன். இல்லை வேறு எதுவும் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். இந்த ஸ்டிச்சை வந்து இது போல் நெக் ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள், திலகம் ஷேப்பில் ட்ரை பண்ணுங்கள், மேங்கோ ஷேப்பு இப்படி கொஞ்சம் ஷேப்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஒரு டிசைன் பண்ணும்போது அந்த டிசைனில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ புதுசாக ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளார் டிசைனோ இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்குது அப்படின்னா அப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா அதை உடனே அந்த ப்ளவுஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க. ரஃப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு நல்லா வருது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மெயின் கிளாத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.
ஏன்னா நம்ம மெயின் கிளாத்தில் வந்து நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது இல்லை, நம்ம போட்டுட்டு திரும்ப பிரித்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நம்ம எந்த ஒரு ப்ளவுஸ்னாலும் சரி நீட் ஃபினிஷிங்கில் கொடுத்தா தான் நமக்கு வந்து ஆர்டர்ஸும் நிறைய வரும். நம்மளோட சேனல்லையே 100 ருபீஸில் 6 மந்த்க்கு ஆன்லைன் கோர்ஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம வந்து அடுத்த ஷார்ப்புக்கு வந்தாச்சு. இப்போது ஒரு 4 பீடு வச்சு அந்த ஷார்ப் எட்ஜ்கிட்ட லாங் செயின் ஷார்ட் செயின் போட்டுட்டு அடுத்தது வந்து ஒரு சர்தோசி போட்டு அதை நல்லா பாருங்கள். அது வந்து நல்லா உங்களுக்கு ஷார்ப் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம அப்படியே எண்ணாட் போட்டு கவர் பண்ணிடலாம். எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணாட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். நல்லா டைட்டாக போடுங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. லூஸாக போட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம பண்ண ஒர்க் ஃபுல்லாகவுமே ஸ்பாயில் ஆயிரும். இப்போது நான் சொன்ன மாதிரி திரும்ப எண்ணாட் போட்டு திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவே தான் ஃபுல்லாக ஃபாலோ ஆகும். இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல்லையே நிறைய டுட்டோரியல்ஸ், ப்ளவுஸ் டிசைன்ஸ், அதுக்கப்புறமா நிறைய டிப்ஸ், நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட ஆர்டர் எப்படி வாங்கணும், ஒரு ப்ளவுஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அதில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ப்ளவுஸில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் தாரேன். ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிசைனை வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் நெக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் நெக்கில் வந்து ட்ரை பண்ணேன். அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கடைசியாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்மளோட ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக வந்திருக்குல்ல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.